நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ரெண்டு விதமான விளைவுகளை நமக்கு தரும். ஒன்று பரலோகம், சத்தமாக சொல்லுங்க. ரெண்டு நரகம். நீங்கள் உட்காந்து உங்கள் லைஃப்பில் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ எடுக்கிற எல்லா முடிவும் உனக்கு ஒன்று பரலோகமாக மாறும், இல்லைனா அது நரகமாக மாறும். எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்கள் லைஃப்பில் அன்றாட லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நாளும் எடுக்கிற ஒரு டிசிஷன் என்னவா மாறும் தெரியுமா? பரலோகமாக உங்களுக்கு மாறும், இல்லைன்னா நரகமாக மாறும். அப்போது ஒரு விசுவாசியானவன், ஒரு தேவனுடைய பிள்ளையானவன் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுமா? அவன் அன்றாட லைஃப்பில், அன்றாட காரியத்தில், அன்றாட நாளுக்கு நாள் அவன் எடுக்கிற தீர்மானத்தில் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாரும் கூட நம்முடைய லைஃப்பில் ஒருதலை பட்சமாய் சில காரியத்தை வைத்து யோசிக்கிறதுனால நம்ம பெரிய பாதிப்புக்குள்ளாக நம்ம மாறுகிறோம். பார்வோன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மோசே பார்வோன் இடத்துல போய் கேட்குறான், ஐயா என் மக்களை நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் போய் உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் போய் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வோன் இடத்துல திரும்ப 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 போய் 10 வாதைகளை கொடுத்து ஆண்டவர் பார்வோன் இடத்துல போய் மோசே நின்று கொண்டே இருக்கிறான். அப்போ பார்வோன் கூட இருந்த எல்லாருமே பார்வோனை பார்த்து சொல்றாங்க, ஐயா நீங்க பெரிய ராஜா தான், நான் ஒத்துக்கிறேன். எத்தனை நாட்களுங்க இவன் நமக்கு கண்ணியா இருப்பான்? யார் கண்ணியா இருப்பான்? மோசே நமக்கு கண்ணியா இருப்பான். இவன் நமக்கு பாதிப்புக்கு மேல பாதிப்பு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் எத்தனை நாட்கள் இவனை கண்ணியா இருப்பான்? அவன் என்ன எது கேட்கிறான் உங்ககிட்ட, தயவு செய்து நாங்கள் வெளியே போய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்றானே, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் கூட இருந்த எல்லாருமே பார்வோன் இடத்துல கெஞ்சினாங்களாம். அதை வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனா பார்வோன் ஒரு தலைப்பட்சமாய் இருந்ததுனால நடந்த விளைவு என்ன தெரியுமா? முழு எகிப்து தேசமும் பார்வோனுடைய ஒன் சைடட் மைண்ட் செட்ல ஒன் சைடட் டிசிஷன் எடுத்ததுனால முழு எகிப்து தேசமும் அவனால சஃபர் ஆச்சு. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு சஃபர் ஆச்சுன்னா, அவன் வெளியே விட்டுட்டான் மோசேவை, நீ போய் உன் தேவன் ஆராதியை வெளியே விட்டுட்டான். அப்போ கூட அவனுடைய ஈகோ அவனை விடவே இல்லை. அவனை போய் அழிக்கணுங்க, இஸ்ரவேலை எப்படி திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி திரும்ப கடந்து செல்றான். நடந்த விளைவு என்ன தெரியுமாங்க? அந்த எகிப்து ராணுவம் முழுதுமாய் அந்த சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி செத்தார்கள். அப்போ இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? ஒரு தலைப்பட்சமான முடிவு, ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரியை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி, அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஃபர்ஸ்ட் போய் ஒரு காரியத்தை யார் சொல்றானோ அவன் யார் வேதத்தில் என்பது நீதிமான். அவன் ரொம்ப நீதிமான போல தென்படுவான். ஆனால் தீர விசாரிக்கும் போது தான் உண்மை என்ன என்பது நமக்கு தெரிய வரும்.